கோவை தொண்டாமுத்தூரில் மயக்க ஊசி செலுத்த முயற்சி செய்த கால்நடை மருத்துவரை ரோலக்ஸ் யானை தாக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் யானை வனத்துறையின் வலையில் சிக்குமா? ரோலெக்ஸ் என்று அழைக்கப்படும் கொம்பன் ஊருக்குள் இறங்கிவிட்டான். என்ன செய்வதென்று தெரியாமல் மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர். 10 நாட்களுக்கும் மேலாக வனத்துறையினர் கும்கி யானைகளுடன் ரோலெக்ஸை பிடிக்க தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டும் அதை நெருங்க முடியாமல் திணறி வருகின்றனர். பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியில் அருகில் சென்று மயக்க ஊசி செலுத்த முயற்சித்த கால்நடை மருத்துவருக்கே உயிர் பயம் காட்டியுள்ளது. மயக்க ஊசி போட்டும் தள்ளாடாமல் போக்கு காட்டி வரும் யானைக்கு கடிவாளம் போடப்படுமா? கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அண்மை காலமாக ரோலெக்ஸ் யானை உலா வந்து கொண்டிருக்கிறது. முதலில் இரவில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானை குடியிருப்பு பகுதிகளை ஒட்டிய விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியது. ஒரு கட்டத்தில் பகலிலும் ஊருக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்த தொடங்கியது. தொடர்ந்து ரோலெக்ஸ் யானை அட்டகாசம் செய்து வந்ததால் அந்த யானையை பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் யானையை பிடிக்கும் பணியில் 10 நாட்களுக்கும் மேலாக வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதற்காக 3 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு 50 பேர் கொண்ட வனத்துறையினர் 4 குழுக்களாக பிரிந்து தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். கால்நடை மருத்துவர்கள் மூலம் மயக்க ஊசி செலுத்தியும் அசராத யானை அசால்ட்டாக வனத்துறையினருக்கே போக்கு காட்டி வருகிறது. இருந்தபோதும் இரவில் தெள்ளத் தெளிவாக கண்காணிக்கும் வகையில் தெர்மல் ட்ரோன் கேமராவை பறக்கவிட்டு அந்த யானையை வனத்துறையினர் பின்தொடர்ந்தனர். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் தொண்டாமுத்தூர் அடுத்த தேவராயபுரம் பகுதியில் முகாமிட்டிருந்த வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனே வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் அங்கு விரைந்து சென்றனர். யானை அருகே வனத்துறையினர் சென்றதும் அதற்கு மயக்க ஊசி செலுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அப்போது ட்ரோன் கேமராவின் சத்தத்தால் திடீரென மிரண்ட யானை பின்னோக்கி திரும்பியது. அதை சற்றும் எதிர்பார்க்காத கால்நடை மருத்துவர் விஜயராகவன் சுதாரிப்பதற்குள் அவரை யானை தாக்கியுள்ளது. உடனே வனத்துறையினர் மின்னல் வேகத்தில் செயல்பட்டு யானையை அங்கிருந்து விரட்டிவிட்டு மருத்துவரை பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். பின்னர் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். யானை தாக்கியதில் மருத்துவருக்கு முதுகு பகுதியில் காயம் ஏற்பட்டதுடன் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வனத்துறை சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் உதவி கால்நடை மருத்துவர் விஜயராகவனுக்கு அச்சப்படும் அளவிற்கு பெரிய காயங்கள் எதுவும் இல்லை என்று விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. கைவிரல் மற்றும் பின்பகுதியில் ஒரு சிறிய காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் முதுகெலும்பு நிபுணர் அறிவுறுத்தியதன் பேரில் சிறிய அளவில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் யானையை பிடிப்பதற்கு வனத்துறையினர் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். தனியாக சுற்றி வரும் ஆண் யானை பார்த்தவுடனே அச்சம் கொள்ளும் அளவிற்கு மிரட்டலான தோற்றத்துடன் காணப்படுகிறது. தனது வழியில் குறுக்கே வருபவர்கள் மட்டுமின்றி கண்ணில் பட்ட அனைவரையும் தாக்கும் ஆவேசத்துடன் உலா வருவதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். பொதுவாக யானைகள் வித்தியாசமான சத்தம் கேட்டால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவதாக கூறப்படுகிறது. ஆனால் ரோலெக்ஸ் யானை வெடி சத்தத்தையோ வாகனத்தின் சைரன் சத்தத்தையோ சட்டை செய்வதில்லை. குறிப்பாக வனத்துறையின் வாகனத்தை கண்டும் கூட பின்வாங்காமல் தாக்கி வருகிறது. இதனால்தான் 10 நாட்களுக்கும் மேலாகியும் 50க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் வலைவீசி தேடி வந்தபோதும் தண்ணி காட்டி வருகிறது. மயக்க ஊசி போட்டும் மயங்காமல் காட்டுக்கு நான் தான் ராஜா என்பது போன்று மிரட்டி வரும் ரோலெக்ஸ் யானை பிடிபடுமா?